ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நம்ம சப்ஸ்கிரைபர் குரூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன சமைக்கலான்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் சுச்சித்ரான்னு ஒருத்தவங்க கிராப் மசாலா செய்ய சொல்லியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 kg கிராப் எடுத்துக்கோங்க. கிராப் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வெங்காயம் மீடியம் சைஸில் 3 எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 பத்து எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 6 நம்பர் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 20 இலை வர மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி 10 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு 10 கிராம் எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல்லு எடுத்துக்கோங்க உரிச்சது. மிளகு 30 கிராம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் நீங்க போட்டுக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி ரேண்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வெங்காயம் வெட்டின மாதிரி தான். இது வந்து அரைக்கிறதுக்கு, இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பொருளையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சிடலாம். 150 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நண்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட நல்லா கிளறிக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியோட நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலா ஜார்லேயே போட்டு அலசிட்டு ஊற்றிடுங்க. இப்போ மசாலா கூட நண்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. அப்போ தான் தண்ணியும் ட்ரை ஆகிடும், நண்டும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்க நண்டு கீழே இருக்க நண்டு மேலே நல்லா போய் வெந்து மசாலா நல்லா வரும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நண்டுக்குள்ளே நல்லா போயிருக்கும். இப்போ கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். கிராப் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ டெக்கரேஷனுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.